ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் தியரி பார்ட். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீன் ஃப்ரீ பாத்துனா என்ன அப்படின்னா, பாத் கவர்ட் பை அ மாலிகுல் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் கொலிஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ பாத்துனாலே நம்ம டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படி தான் சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் அந்த பாத்து கவர்டு பை அ மாலிகுல் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் கொலிஷன்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன் வந்து மீன் ஃப்ரீ பாத் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா லாம்டாவில் டினோட் பண்ணுறாங்க. ஸோ லாம்டான்றது பார்த்தீங்கன்னா எஸ் பை என். ஸோ என் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஷன்ஸ், எஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ், லாம்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரீ பாத். இதில் நம்பர் ஆஃப் கொலிஷன் அக்கற பாத் என்ன பாத் அப்படின்னா ஜிக்ஸாக் பாத்தில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொலிஷன் அக்கர்ஸ் பாத் என்ன அப்படின்னா ஜிக்ஸாக் பாத். ஸோ அதுக்கப்புறம் லாம்டா வந்து ப்ரெஷருக்கும் ஸ்கொயர் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் த டயமீட்டருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாம்டா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷராக இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் டயமீட்டருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ மேக்ஸ்வெல்லில் லாம்டா என்னவாக இருக்கும், போல்ஸ்மேனில் லாம்டா என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ லாம்டான்றது பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் டு டீயாக இருக்கும். லாம்டான்றது ப்ரொபோர்ஷனல் டு டி. இதில் லாம்டா அதிகமாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் லாம்டா ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் கேஸ். ஸோ எலக்ட்ரான் கேஸ்ன்றது இட் ஒபே சாலிட்ஸ், அதாவது ஃபெர்மி திரகில் தான் நம்மளுக்கு எலக்ட்ரான் வரும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு இஎஃப், இ லெஸ் தென் இஎஃப், இ கிரேட்டர் தென் இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ ஃபெர்மி எனர்ஜி என்னவாக இருக்கும், 1/2 வரும், 1 வரும், 0 வரும். ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ எப்படி இது ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதும் எழுதியிருக்கேன். ஸோ 0 பாயிண்ட் எனர்ஜியில் 3/5 NEFன்னு வரும் ஃபார்முலா. ஃபெர்மி டெம்பரேச்சர்ன்றது θF is equal to EF/K. ஸோ டெம்பரேச்சர் 15,000 கெல்வின் வந்து நம்மளுக்கு 8,000 கெல்வின் இந்த ரேஞ்சில் இருக்கும். 50,000 கெல்வின் டு 8,000 கெல்வின் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கும். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஃபெர்மி டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெர்மி எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது EF is equal to h²/2m 3n/8/μ the whole power 2/3. இதில் T 0 கெல்வினாக இருக்கும்போது எலக்ட்ரானுடைய எனர்ஜி எப்படி இருக்கும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபெர்மி எனர்ஜியாக இருக்கும். நெக்ஸ்ட் டீஜெனரசி ஃபேக்டர் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதியிருக்கேன். 1/d is equal to E/F/kT. ஸோ இது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு 10⁵ divided by 1.5 டெஸ்லான்னு வரும். ஸோ எலக்ட்ரான் கேஸ் வந்து கேன் பி அப்ளைட் ஒன்லி அட் த டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10⁵ கெல்வின். அட் லோ டெம்பரேச்சர் ஒன்லி த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரான் கேஸ் இன் மெட்டல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ டெம்பரேச்சர் ஆர்டர் வந்து 10⁵ கெல்வின், இதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ என் ஆஃப் இ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி ஈக்குவேஷன்ஸ் வந்து இதையே நம்ம சேஞ்ச் பண்ணி வேறு எப்படி வேணாலும் கேட்கலாம். ப்ரெஷர் ஆஃப் எலக்ட்ரான் கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது P is equal to 2/5 NEF/V. ஸோ அட் நார்மல் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் ஆஃப் த கேப் வந்து சஃபிஷியன்ட்லி ஹையாக இருக்குது. ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் ஆஃப் த கேப் வந்து சஃபிஷியன்ட்லி ஹை. ஸோ P0ன்றது பார்த்தீங்கன்னா 2/5 NEF/V அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் வருது. ப்ரெஷர்னு பார்க்கும்போது P0 is equal to என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ NH²/20 mV 3n/5V the whole power 2/3 10⁵ ஆட்டம்ஸ் வரும். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது CV is equal to 1/2 NK² KT/EF. இதில் KT/EF அப்படின்றது வந்து பார்க்கும்போது D, கேபிட்டல் D. ஸோ இது என்ன அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ 1/2 NK² into D. ஸோ சிவின்றது 1.5 into 10⁻⁻4 டி கலோரி பர் கிராம் மீட்டர் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், கிராம் ஆட்டம்னு வரும். ஸோ N/Vன்னு பார்க்கும்போது ப்ரொபோர்ஷனல் E⁴/3/2ன்னு வருது. ஸோ இது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. அடுத்த தியரி வந்து பார்க்கும்போது பவுலிஸ் தியரி ஆஃப் பேராமேக்னட்டிசம். பவுலிஸ் தியரி ஆஃப் பேராமேக்னட்டிசமில் இன் மெட்டல்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் present in the presence of magnetic field orient themselves in the direction of applied magnetic field. ஸோ applied magnetic field direction என்ன ஆகுதுன்னா அது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது. H is equal to P²/2m minus mu vector dot B vector. ஸோ ஸ்பின்னுக்கு பார்க்கும்போது நம்ம எஸ்ன்னு போட்டு எழுதியிருக்கோம் இதே ஈக்குவேஷன். எஸ்ன்றது பார்க்கும்போது +or-1 வரும். அப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்றது டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் வால்யூம். ஸோ அதான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ எப்படி எழுதலாம்னா μn + bar minus n minus bar divided by V அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அசம்பிளி ஆஃப் n ஃப்ரீ ஃபெர்மியான்ஸ் ஸ்பின் வந்து h×2. இது வந்து டிக்ரீஸ் பை சிங்கிள் பார்ட்டிக்கல் ஹாமில்டோனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ En என்ன எப்படி ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம், Eன்றது NEIS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம்.
ஸோ என்னன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ என் ப்ளஸ்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், என் மைனஸ் பாராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இதில் என் ப்ளஸ் என் மைனஸ் ரெண்டுமே n/2 தான், ஹாஃப் த பார்ட்டிக்கல். ஸோ ஒன்று ஸ்பின் அப்பு, இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்பின் டவுனுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது p இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்குது, கிரேட்டர் தென் 0வாக இருக்குது அப்படின்னா n ப்ளஸ் ஈக்குவல் டு n மைனஸ் பார் மைனஸ் e பவர் 2 mu b by kt வரும். ஸோ n ப்ளஸ் பார் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் பார் வந்து ஈக்குவல் டு n/2 இருக்கும். ஸோ b கிரேட்டர் தென் 0வாக இருக்குன்னா அட் லோ டெம்பரேச்சரில் e பவர் 2 mu b by kt கிரேட்டர் தென் 1 இருக்குது. அதாவது n ப்ளஸ் பார் வந்து கிரேட்டர் தென் n மைனஸ் பாராக இருக்கும். ஸோ இது வந்து பவுலிஸ் தியரி ஆஃப் பேராமேக்னட்டிசமோட அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இதோட நம்மளுக்கு பவுலிஸ் தியரி முடியுது. அடுத்தது தெர்மியோனிக் எமிஷன் அப்படின்னு பார்க்கும்போது எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த டோட்டல் அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி. நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால ஒரு சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வர்றது தான் தெர்மியோனிக் எமிஷன்ஸ். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்னென்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லிபரேட் த எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா EL ஆல்ஃபா மைனஸ் EFக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம மினிமமாக எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோம் அந்த எலக்ட்ரான் சர்ஃபேஸை விட்டு வெளியே வரதுக்கு, அதுக்குன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது E-alpha மைனஸ் EF அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகூல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து டபுள்டு, கான்ஸ்டன்ட் வால்யூம் டபுள்டு ப்ரெஷர் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் டபுள்டு ப்ரெஷர் அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா அதோட யூனிட் என்னென்னா ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஜேன்றது ப்ரொபோர்ஷனல் டி ஸ்கொயர்டாக இருக்கும். ஈக்குவேஷன் என்னென்னா ரிச்சார்ட்சன் துஸ்மன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்றது 4πme(k²/h³), ஜேன்றது ஈக்குவல் டு AT² e பவர் மைனஸ் e π/kt அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் ஏ என்ன வருது, ஜே என்ன வருது ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஸோ ஜேன்றது இப்படி எழுதலாம், 1 - RT² e பவர் மைனஸ் π/kbt அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஏவோட வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். டிரான்ஸ்மிஷன் கோவிஷன்ட்ன்றது நாட் ஈக்குவல் டு 1. பைன்றது பார்த்தீங்கன்னா E-alpha மைனஸ் EF. ஸோ நம்ம வந்து பையை வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ டி வந்து 2tயாக இருக்குது, ஜே ப்ரொபோர்ஷனல் t², அப்போ 4 times இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். Next, it is derived classically upon the assumption that electron obey Maxwell-Boltzmann statistics. அதாவது கிளாசிக்கல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி நம்ம ஒரு ஃபார்மில் எழுதியிருக்கோம், அது இல்லாமல் நம்ம இப்படி கூட எழுதலாம். இந்த ஈக்குவேஷனை நல்லா பார்த்துக்கணும். ஜேன்றது AT² e பவர் மைனஸ் 11,600 π/t ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ J/t²ன்றது A e பவர் மைனஸ் e π/kt ஆம்பியர் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஸோ அதை மாதிரி ஒரு ஃபார்ம்லேயே எழுதலாம், அனதர் ஃபார்ம் தான் இது. ஸோ மெட்டல்ஸ் வந்து அதோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஆம்பியர் மீட்டர் பவர் -2, கெல்வின் பவர் -2 இருக்குது. இதோட ஆர்டர் வந்து 10⁴ நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டங்ஸ்டன் என்ன, அயான், பிளாட்டினம், டவுட்டாலியம் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எப்பொழுதுமே ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு லோவாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மெயினாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்பொழுதுமே ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியலில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படுறதை வச்சு தான் நம்மளுக்கு எலக்ட்ரான் எமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எலக்ட்ரான் எமிஷன் ஒரு டைப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மியோனிக் எமிஷன். ஸோ ஃபார் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் தியரி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.